சிவாய நம, சித்தாய நம. நான் உங்கள் ஆரா சித்திரம்மா பேசுகிறேன். அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் ஒரு நல்ல சப்ஜெக்டை பேச போகிறோம். இந்த சப்ஜெக்டை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தெளிவு நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு கிடைக்கும். சரி, உன்னிடம் இருந்தே நீ விலகி செல். இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னிடமிருந்து நீ விலகி செல், இதுக்கு என்ன அர்த்தம்? இதை தான் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல விஷயம். இந்த விஷயத்தை சப்த ரிஷிகள் நமக்காக சொல்லி வச்சுருக்காங்க. சப்த ரிஷிகளில் ஒருத்தரான கஷ்யப்ப முனிவர். இந்த கஷ்யப்ப முனிவர் இறைவன் சிவபெருமானிடமிருந்து இந்த முக்கியமான ஆலோசனைகளையும் கிரியா முறைகளையும் கேட்டு தெரிந்து அதை நமக்காக சொல்லி வச்சுருக்காங்க. அது என்ன சொன்னாங்க, இது நமக்கு எப்படி பயன்பட போகுது, இதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பேச வந்திருக்கேன். எப்போ மனிதன் துன்பமாக இருக்கானோ, துன்பம், துயரம், திக்கு திசை தெரியாத ஒரு நிலை, முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு நெருக்கடியான நிலை, நன்மை எது தீமை எதுன்னு புரியாத ஒரு நிலை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இப்படி ஒரு மனிதனுடைய மனநிலை இருக்கும் பொழுது தீர்வுகளை தேடி அவன் எங்கெல்லாம் அலைந்தும் கிடைக்காத பொழுது முழுமையாக நிராசையாக்கப்பட்டு தனிமை நிலையில் நின்று தவித்து நின்று அழும்போது, எப்போ ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நிலைமை வாழ்க்கையில் வருதோ அப்போது மனிதன் இந்த முறையை கையாண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு ஒரு கிரிய முறைகளை சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது, ஒரு சாக் பீஸ், அப்படி இல்லைன்னா ஒரு கரித்துண்டு, அப்படி இல்லைன்னா ஒரு மார்க்கர், இப்படி ஏதாவது எடுத்துக்கலாம். ஒரு சுவற்றில் பல்லி போல் அப்படியே சாய்ந்து நிற்கணும். அந்த செவுத்தில் பல்லி போல் சாய்ந்து ஒட்டி கொண்டு நிற்கணும். அப்படி நீங்கள் நிற்கிறப்போ வேறு ஒருத்தவங்க கையில் இந்த சாக் பீஸையோ அல்லது சார்கோலையோ இல்லை நீங்கள் மார்க்கரோ எது வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்து அப்படியே உங்களை அந்த செவுத்தில் மார்க்கரால் வரையணும். முழு உருவத்தை அப்படியே வரையணும். நீங்கள் என்ன அமைப்பில் நிற்கிறீங்களோ அந்த அமைப்பை அப்படியே வரையணும். கைகள் பல்லி போல் செவுத்தில் ஒட்டிக்கணும். தலை எல்லாமே செவுத்தில் அப்படியே சாஞ்சு நின்றுக்கணும். அந்த உருவத்தை அப்படியே வரைஞ்சிடணும். வரைஞ்சி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த ஸ்கெட்சை வாங்கி நல்லா திக்காக, அது அழியாத அளவுக்கு ஒரு மார்க்கரால் நீங்கள் அது மேலோல சுத்தமாக நல்லா வரைஞ்சிக்கணும். இப்போ லேசாக எழுதியிருக்காங்கன்னா அது மேலே நீங்கள் நல்லா திக்காக டார்க் லைன் போட்டு வரைஞ்சிக்கணும். அப்படி வரைஞ்சிட்டு அதனுடைய நெற்றி பகுதியில், அதாவது தலைப்பகுதியில் உங்கள் பேர் என்னவோ அந்த பேர் அதில் நீங்கள் எழுதிடணும். இப்போ உங்கள் பேர் ஏதோ ஒரு பேர் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த பேரை நீங்கள் வரைஞ்ச அந்த ட்ராயிங் மேலே எழுதிடணும். எழுதிட்டு இன்னையிலேருந்து அந்த ட்ராயிங் தான் நீங்கள், அந்த ட்ராயிங் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதுதான் நீங்கள். நிற்கிற நீங்கள் கிடையாது அப்படின்னு மனசில் சொல்லிக்கணும். உங்கள் பேர் என்னமோ அந்த பேரை நீங்கள் வரைஞ்சிருக்கிற அந்த ட்ராயிங்க்கு வச்சிடணும். இந்த நிமிஷத்துலேருந்து அந்த பேருக்குரிய ட்ராயிங் செவுத்தில் இருக்குது. நீங்கள் வேறு யாரோ அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் மைண்டில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த ட்ராயிங்க்கு கிட்ட நீங்கள் கொடுத்துடணும். இந்த உங்களுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் இந்த ட்ராயிங்க்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்னோடது இல்லை, இதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ லைவில், அதாவது உங்களுக்கு லைவாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த ஸ்பாட்டில் அந்த டைமில் என்னென்ன இருக்கோ
அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ட்ராயிங்கை கிட்ட கொடுத்துடணும். இந்த ட்ராயிங்கில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு சொந்தமானது கிடையாது, நான் ஃப்ரீ ஆயிட்டேன், நான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மனிதன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் இந்த ட்ராயிங்க்கு சொந்தமானது அப்படின்னு திரும்ப திரும்ப மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட இருந்த எல்லா பிரச்சனையையும் இந்த ட்ராயிங்குக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அந்த ட்ராயிங்க்கு நீங்கள் உங்கள் பேரை தான் வச்சுருப்பீங்க, ஓகேவா? அப்படி இருக்கப்போ இதெல்லாம் இந்த ட்ராயிங்க்கு தான் சொந்தம், எனக்கு இல்லை. இதை நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எண்ணிக்கைலாம் கிடையாது, நிறைய வாட்டி சொல்லணும். உங்களுக்கு அது மைண்டில் ரீச் ஆகணும். நீங்கள் போய் தூங்க போயிடலாம், இந்த மாதிரி சொல்லிவிட்டு தூங்க போயிடலாம். திரும்ப காலையில் எழுந்து நீங்கள் உங்களோட குட் மார்னிங்லேருந்து, உங்களோட காஃபியிலேருந்து, அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் அந்த ட்ராயிங்குள்ளே இருக்கிற உங்கள் பேர் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ட்ராயிங்க்கு தான் சொந்தம். இதெல்லாம் இது தான் செஞ்சிச்சு, நான் செய்யலை, நான் எதுவுமே பண்ணலை, நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஹாப்பியான மூமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, உங்களோட ஹாப்பி, உங்களுக்கு ப்ளசண்ட்டு, உங்களுக்கு சந்தோஷம், அப்படி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நீங்கள் அந்த ட்ராயிங்க்கு கொடுத்துடணும். உங்களோட துன்பம், துக்கம் எல்லாம் இருக்குது இல்லையா, உங்களோட சுமைகள் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் அந்த ட்ராயிங்க்கு கொடுத்துடணும். நீங்கள் எதுவுமே இல்லாத எம்டி பாக்ஸ், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுமார் ஒரு மண்டலத்துக்கு, ஒரு 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம். இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் மனநிலையில் ஏற்படுற மாற்றத்தை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய துக்கம் எல்லாம் வேறொருத்தருக்கு சொந்தம். அந்த வேறொருத்தர் அந்த ட்ராயிங்கில் இருக்கார், அவருக்கு தான் அதெல்லாம் சொந்தம், உங்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. இப்படி நீங்கள் தினமும் சொல்ல சொல்ல, தினமும் நினைக்க நினைக்க, அந்த ட்ராயிங் முன்னாடி நீங்கள் போய் நின்று பேச பேச உங்கள் மெமரி, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிரச்சனையெல்லாம் உங்களோடது கிடையாது, இதெல்லாம் அந்த ட்ராயிங்கில் இருக்கிற இன்னொருத்தருக்கு சொந்தம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. 48 டேஸை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்குள்ளாரையே உங்கள் பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்கள் மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப லேஸாக இருக்கும், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. உங்கள் துன்பங்களை வெளியில் சொல்ல முடியலை, எங்கேயுமே ஷேர் பண்ண முடியலன்னு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்காக வீட்டில் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இதை சொல்லணுங்கிற மைண்ட் செட்டே உங்களுக்கு நாளடைவில் வந்துடும். நான் போய் பேசணும், நான் போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடும். 48 டேஸ்க்கு அப்புறம் இது கண்டினியூ பண்ணக்கூடாது. 48 டேஸ்க்கு அப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முறையான யோக பயிற்சி, தியான பயிற்சி இந்த செக்ஷனுக்குள்ளார நீங்கள் போகணும். இப்படி போகிறப்ப உங்ககிட்ட இருந்து நீங்களே விலகி நின்று உங்களோட பிரச்சனைகளை வேறொரு மனிதராக நின்று நீங்கள் பார்க்கும் பொழுது அதை நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு மனநிலை உங்களுக்கு தீர்வாக கிடைக்கும். துன்பப்படும் மனிதனுக்கு, ஒரு முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் மனிதனுக்கு தியானம் பண்ணுறதுக்கு கூட மனநிலை ஒத்து வரல, ஒரு பக்குவமே இல்லை, பொறுமையே இல்லை, சகிக்க ஒண்ணாத ஒரு துன்பம், சகிக்க ஒண்ணாத ஒரு துயரமான நிலை, ஒரு சுமை, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிக்கலில் இருக்கும் பொழுது இந்த முறையை கையாண்டு தற்சமயம் தற்காலிகமாக அந்த பிரச்சனையிலிருந்து அந்த மனிதனால் வெளியே வர முடியும். இதை ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் செய்யலாம். ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ஒரு 18 வயசு தாண்டினவங்க இது பயிற்சி பண்ணலாம். சின்ன பசங்க செய்யக்கூடாது. சப்த ரிஷிகள் இதை என்ன நோக்கத்துக்காக இறைவன் சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க அப்படின்னாக்கா, அதிகமான துயரம், துக்கம் வரும் பொழுது, விரும்பிய ஒன்றை மனிதனால் அடைய முடியாத பொழுது தற்கொலை பண்ணிக்கிறது, தவறான முடிவுகள் எடுக்கிறது, சூழ்ச்சிகள் செய்கிறது, செய்வன செய்கிறது, வசிய மருந்து வைக்கிறது, இந்த மாதிரி என்னென்ன குறுக்கு வழிகள் இருக்கோ அதெல்லாம் கையாளுறது, இல்லைன்னா தற்கொலை பண்ணி இறந்து போக நினைக்கிறது. இந்த மாதிரி மனிதனுடைய மனம் முடிவெடுக்கும் பொழுது தீர்வுகள், டிப்ரெஷன், வெளியே சொல்ல முடியாத டிப்ரெஷன் ஒருத்தருக்கு ஏற்படும் பொழுது ஒரு ஆன்மீக ஆலோசனைகளோ, ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோ, ஒரு அட்வைஸோ அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அவங்களோட மைண்டை ரீட் பண்ணுறதுக்கு அவங்களாலேயே முடியாது. அந்த மாதிரி அந்த மைண்டு பிளாக்கேஜில் இருக்கும்.
அந்த மைண்ட் ரீடிங்கை கரெக்டாக யார் கேட்ச் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உள்ளே இருக்கும் அந்த ஆத்மா. அவங்களுடைய ஆத்மா தான் அவங்க மனநிலையை சரி பண்ணக்கூடிய பெரும் சக்தி. அதை அந்த மனிதன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அந்த ஸ்பாட்டில் அவனோட அந்த மைண்டை ஒர்க் பண்ண வைக்கணுங்கிறதுக்கு இந்த கிரிய முறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது மனிதனுடைய மனமானது அந்த சடன் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தினமும் அதை பண்ணும்பொழுது அவங்க ஒரு நாளடைவில் ரெக்கவர் ஆகிடுவாங்க. அந்த நெருக்கடியான நிலைகள்லேருந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தானாகவே தோணும், யாராவது ஒரு குரு வேணும், யாராவது ஒரு ஆச்சாரியர் வேணும், யார்கிட்டயாச்சும் போய் நம்ம இது கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இப்படி தோணும் பொழுது முதல்ல இந்த பிராணாயாமம், தீட்சை இந்த மாதிரி இந்த பயிற்சி கட்டங்கள் ஆரம்பமாகும். இது ஒரு மனிதனுக்கு மிகுந்த வளத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான முறை. இந்த முறையை யாருக்கு விருப்பமோ அவங்க கையாண்டு பலனடையலாம். சிவாய நம, சித்தாய நம. வணக்கம்.